Hi, hello guys. You're watching Codeman with Haris and Bharat. So, என்னடா ஃபோன் கையுமா உட்காந்துருக்கேன் பாத்தீங்கன்னா, எஸ் இட்ஸ் Q&A செஷன். நாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம், போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தோம். எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு Q&A செஷன் வித் சப்ஸ்கிரைபர்ஸ் வைக்கலாம். நான் நிறைய கொஸ்டின்ஸ் அங்க நீங்க கேட்டிருந்தீங்க. யார் நீங்க, என்னதான் பண்றீங்க, எதுக்கு இந்த சேனல் நடத்துறீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இன்ட்ராக்ஷனா ஒரு ஜாலியா பேசலாம், நம்ம மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். ஸோ இதுல நீங்க கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுறீங்க, அது ஒன்னொன்னா ஆன்சர் பண்ணுவோம். நிறைய கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. உங்கள் கேள்வி எங்கள் பதில், அதுதான் இந்த செஷனா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐஎம் இம்ரான் 848 கேட்டிருக்காரு. ஸோ நீங்க எந்த ஊரு ப்ரோ? நாங்க பிறந்ததுல இருந்தே சென்னை தான் ப்ரோ. நான் வந்து ஐயப்பக்கத்துல இருக்கிறேன், இவர் வந்து போரூர்ல இருக்காரு. இல்ல ஆக்சுவலி பிறந்ததுல இருந்து சென்னை நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பிறந்தது வந்து மும்பை, வளர்ந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து ஃபுல்லாவும் இல்ல, தஞ்சாவூர்ல இருந்தேன், கொஞ்ச நாள் அங்க இருந்தேன் இங்க இருந்தேன்ற மாதிரி எங்க அம்மாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். அதுக்கேற்றப்பல வந்து சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போயிட்டு இப்போ கரண்டா வந்து சென்னையில வந்து செட்டில் இருக்கும். அவன் சொன்ன மாதிரி நான் போறோம், அவன் ஐயப்பாக்கம். ஆனா என் ஒர்க்கு வந்து அங்கங்க இருக்கும் அப்படின்றதுனால அங்கங்க நான் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாம பட்ஜெட் பற்றாக்குறையினால எங்களால ரெகுலரா மீட்டுக்கும் பண்ணிக்க முடியாது, ஒர்க்கும் அது மாதிரி இருக்கும்ன்றதுனாலதான் இந்த மீட்ல வந்து ஓட்டிட்டு இருக்கோம், கூகுள் மீட்ல. நிறைய பேர் கேட்டீங்க, ஏன்டாடே நீங்க நேர்ல எல்லாம் பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. உண்மையிலே சொல்றேன், அவனை கடைசியா பார்த்து 2 மாசம் ஆகுது. அந்த அளவுக்கு தான் எங்களோட ஒர்க் கல்ச்சரும் இதுவும். அந்த அளவுக்கு அவர் இப்ப கூட மும்பைல உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப பிஸி. ஏதோ ஒரு ஹோட்டல்ல தான் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பிரதர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் இல்ல, ஒரு 4-5 பேர் வந்து கேட்டு வச்சிருக்காங்க. நாங்க பிரதர்ஸ் தான், ஆனா நாட் பிளட் பிளட். ஓகே 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 அதாவது நாங்க சின்ன வயசுல வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து அவர் ரீலோகேட் ஆயிட்டு வந்தாரு எங்க ஏரியாக்கு. அப்ப நானும் வருவா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோல காமெடியா இருக்கும், இருந்தா போடுறோம். அப்போ வந்து ஜாயின் பண்ணாரு எங்க கூட, நாங்க ஒன்னா விளையாடிட்டு இருக்கோம். அப்போ பேச ஆரம்பிச்சு கிரிக்கெட் தான் எங்களை சேர்த்தது. இப்போ வரைக்கும் கிரிக்கெட் தான் வந்து எங்களை ஓட வச்சிட்டு இருக்கு. அது சேனல்லாம் நாங்க இப்போ நடத்துறோம். நாங்க பேசுறது நாங்க 2 பேர் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தோம் இத்தனை நாள். இப்போ வந்து ஒரு 6000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ரொம்ப நன்றி. உங்க புண்ணியத்துல ஓடிட்டு இருக்கு சேனல். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விஎஸ்எஸ் கியூபிங் கேட்டிருக்காரு. வாட்ஸ் யுவர் ஏஜ் அண்ட் நேம்? நேம் போட்டிருக்கோம், அவர் பரத், நான் ஹரிஷ். எங்களுக்கு வந்து 24 இயர்ஸ் ஆகுது, இன்னும் கல்யாணமாக தான் இருக்கும். யாராவது ஃபீமேல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா பரத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்படி பாத்தீங்களா, அவனும் சிங்கிள் தாங்க, சும்மா அப்படியே கோத்து விடுறான் பாருங்க. ஆக்சுவலி 24 ஆகுது, அண்ட் இந்த ஜூலை 11 வந்தா எனக்கு 25 ஆகுது. வெக்கவே இல்ல, மிஸ் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அண்ட் வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கியூரியஸா இருக்கும். நான் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பார்ட் டைமா யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன். அவருமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபரா இருக்காரு. ஊர் விட்டு ஊர் போட்டோ எடுப்பாரு, அண்ட் கான்டென்ட்ஸ் எல்லாம் நல்லா கிரியேட் பண்ணுவாரு. அதுவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய. ஸோ ரொம்ப ஆக்குபைடா இருப்பாருங்க. நம்ம தான் கொஞ்சம் வெட்டிலாம் இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சைட்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், யூடியூப்லாம் எல்லாமே நாங்க தான் பண்றோம். இந்த எடிட்டிங்கா இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேஷனா இருக்கட்டும், யூடியூப் வீடியோ போஸ்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே நம்மளே ஷூட் பண்ணிக்கிறோம். அதுமே ஒருத்தர் கேட்டிருந்தாரு, தம்பி இன்னும் வீடியோ வரலப்பா அப்படின்ட்டு. ஆக்சுவலி ப்ராப்ளமே அதுதான். நான் வந்து இப்போ மும்பைல இருக்கேன், இங்க ரக்பி பிரீமியர் லீக் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக நான் ஷூட் பண்றதுக்காக வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஒர்க் பேலன்ஸை வந்து 2 பேரும் ஒர்க் டைமிங் வந்து மேட்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 4 மணி ஆகுது. ஸோ இப்போ நான் எடுத்து மார்னிங் 4 மணி. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இப்பவுமே வீக்லி 3 வீடியோ நாங்க போட்டுறோம். ஸோ அந்த விஷயத்துல வந்து நாங்க மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு வீக்லி வீடியோவுமே வந்து சும்மா ஏதோ தானோன்னு இல்லாம கிரிக்கெட்டும் ஒரு சமயத்துல பாத்துக்கிட்டே இருக்கணும், ஒர்க்கும் பார்க்கணும் அப்படின்றப்போ அந்த விஷயம் இருக்கு. ஸோ மேபி சில வீடியோ டிலே ஆச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, அது எங்க ஒர்க் கல்ச்சரால மட்டும் தான் இருக்குமே தவிர மற்றபடி எங்கேயும் இல்ல. அண்ட் அவருமே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, இங்கிலீஷ்ல பெருசா போட்டிருக்காரு. அதை நாங்க சொல்லி டிரான்ஸ்லேட் பண்றது, ஸ்ட்ரைட்டா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி பரத்தே ஆன்சர் சொல்றாரு. ஓகே, ஆக்சுவலி அவர் சுபின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ ஒரு பவுலர் வந்து ஓவர் ஸ்டெப் பண்றாரு அப்படின்னா வார்னிங் எல்லாம் கொடுக்கறதுல நோ பால் கொடுத்துறாங்க, சரிங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு பேட்டர் வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ல கிரீஸை விட்டு வெளியே போயிட்டு பவுலர் வந்து மேன் கட்டிங் ரன் அவுட் பண்றாரு அப்படின்னா ஏன் வந்து வார்னிங் கொடுக்கணும்? அவுட் கொடுத்துடலாமே. அப்படி வார்னிங் கொடுக்கல, இப்போ அவுட் கொடுக்குறாங்க, ஆனா வந்து எக்கச்சக்க சர்ச்சை வந்து போகுது, ஏன் வந்து அவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து திக்வேஷ் சதி பத்தி பேசும்போது அந்த இன்சிடென்ட் நீங்க கொண்டு வருவீங்க, நீங்க வந்து பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பண்ட் பண்ணது வந்து கைண்ட் ஜெஸ்டர்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சிட்டீங்க, தப்பு இல்லையா அப்புறம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி கேள்வி கரெக்ட் தான், பட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க ஐ திங்க் யூடியூப் ஷார்ட்ஸோ இல்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோல அதே வீடியோல வீக்லி வீடியோ எபிசோட்ல கவர் பண்ணதான் நினைக்கிறேன். அதே வீடியோல நான் அஸ்வின் பேசுனதும் சொல்லியிருந்தோம். அஸ்வின் வந்து தப்புன்னு சொல்லியிருந்தாரு, ரிஷப் பண்ட் பண்ணது தப்புன்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதுக்குமே நாங்க டிஃபெண்ட் தான் பண்ணோம் அஸ்வினை. கரெக்ட் தான், அஸ்வின் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா ரூல் புக்ல இருக்குன்னா ரூல் புக்ல இருக்கு, அது 100% கரெக்ட், சரிங்களா? இந்த வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஃபேர் பிளே கீர் பிளே எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடும்போது மேன்கெட்லாம் பண்ணிருக்காரு 2 முறை. ஆமா, நம்ம பண்ணது கூட விடு. லைக் நான் என்ன சொல்றேன்னா அது தப்பு தான். இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து கிரீஸ் விட்டு வெளியே இருந்தாங்க, ஸ்டம்பிள் அடிக்கிறாங்கன்னா அது வந்து அவுட் தான், சரிங்களா? அது வந்து நாங்களுமே வந்து டிஃபெண்ட் தான் பண்றோம்.
நாங்க வந்து ஆர்கியூ பண்ண அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த வீடியோல மட்டும் இல்லை, நான் ஸ்டார்டிங்ல இருந்து அதை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஏதோ அஸ்வின் அந்த ஜாஸ் பட்டர் வீடியோ கூட நம்ம பண்ணிருந்தோம்ல, லைக் வந்து கான்ட்ரவர்ஷியல் மொமெண்ட்ஸ் ஐபிஎல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலயுமே நான் அதான் சொல்லியிருந்தேன், அது வந்து கரெக்ட் தாங்க, அஸ்வின் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா கைன் கெஸ்டர் நாங்க வந்து மென்ஷன் பண்றது காரணம் வந்து அவர் வித்ட்ரா பண்ணி லைக் அந்த பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு மனிதநேயமா யோசிச்சாருங்க. அதை ஒரு கைன் கெஸ்டர் தான் நாங்க சொன்னோம், தவிர்த்து அது கரெக்ட் நாங்க எங்கேயுமே சொல்லவே இல்லை. இதுதான் உண்மை. இது கரெக்ட் சையா அப்படின்னு ரோஹித் சர்மா சைய. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மகத்திர் ஷேக்கல் 8137 கேட்டிருக்காரு. உங்களுக்கு ஏன் எப்போல இருந்து கிரிக்கெட் மேல இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு? நீ சொல்லு ஃபர்ஸ்ட், நீ சொல்லு. அவர் தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர். ஒன்றும் இல்லைங்க, எங்க அப்பா வந்து பெரிய கிரிக்கெட் என்தூசியஸ்ட். நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து 2000 பிறந்தேன். ஸோ 2003ல இருந்து பாத்தீங்கன்னா நான் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல எப்பவுமே கிரிக்கெட் மேட்ச் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்போல இருந்து இப்போ வரைக்கும். அப்ப எங்க அப்பா பார்த்துட்டு இருப்பாரு. 3 வயசு. ஆமா, அப்ப எங்க அப்பா கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாரு, டிவி ஓடிட்டே இருக்கும். இப்போ நான் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன், டிவி ஓடிட்டே இருக்கும். இதுதான் வந்து என்னோட கதை. ஸோ அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் கிரிக்கெட்டே பார்த்து கன்சியூம் பண்ணதுனால எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஸோ நீ சொல்லு உனக்கு என்ன அப்படின்ட்டு. எங்க வீட்டுல இருந்து அப்பெல்லாம் கிரிக்கெட்லாம் யாரும் பார்க்கல. நானே வந்து 2011 மேல அந்த வேர்ல்ட் கப் நடந்துச்சுல, அதுல இருந்து கிரேஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சு, எல்லாரும் பேசி பை வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து கிரிக்கெட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சேன். ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து நிறைய விளையாட போவோம் கிரிக்கெட். அப்போதான் கிரிக்கெட் பாக்குறது ஒரு பேஷனா வந்துச்சு. அந்த 10 கிரிக்கெட் எல்லாம் முன்னாடி ஜிம்பாப்வே மேட்ச் எல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கும், வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வேன்னு சொல்லிட்டு 10 கிரிக்கெட் எல்லாம் போட்டு வெளின்னு பார்ப்பேன். நான் ஒரு நாள் ஃபுல்லா 10 கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பேன். நான் அந்த மாதிரி எந்த மேட்ச் போடாலும் பார்ப்பேன். அப்போ வந்து போன்லாம் பெருசா இல்லைல்ல, ஸோ அந்த டைம்ல ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு பாக்குறது அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்போ பார்க்க ஆரம்பிச்சதுதான் பார்த்துட்டு இருக்கேன். 10 கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு அந்த நியோ கிரிக்கெட்டோட அருமையே தெரியாதுங்க. நீங்க நியோ கிரிக்கெட் பாக்குற ஒருத்தரா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 2007-8 இவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா, வேற லெவல்ல இருக்கும். அர்ச்சனா விஜய் வருவாங்க ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு, செமையா இருக்கும். அதை சொல்லு. பேட்ருக்கு வாடா சொல்லு, அடுத்த அவுத்து விடு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பிராம்பிள் மேன் கேட்டிருக்காரு, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா ப்ரோ, ஆர் நீங்க கேவா? ஐயோ, காலங்காலத்துல அதான் நடந்திருந்தா ஊர் இப்படி பேசுவா. இல்ல, இவ கேக்குறது கூட நிறைய நம்ம ஃபேமிலியே அதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்கோம், நிறைய இடத்துல வந்து வீடியோ எடுக்கணும்னு ஒன்னா சுத்துவோம் அப்படின்றதுனால அவங்களோட கேள்வி இதுதான். அவங்களே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல. இப்பதான் கொஞ்சம் வந்து அவன் வேலையில போக்கஸ் ஆயிட்டான், நான் வந்து என் வேலையில போக்கஸ் ஆயிட்டு இப்போ சைடு கேப்ல யூடியூப் பண்ணிட்டு இருக்கோம். அது ஜி மீட்ல கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அது இன்ஆக்டிவ் பேசுறன்றப்ப அப்பப்போ கொஞ்சம் டவுட்டா தான் பாக்குறாங்க. இல்ல ப்ரோ, நீ அந்த கேள்விக்கே வராது. கே விட்டுரு. நீ 4 மணிக்கு நாங்க வீடியோ எடுக்கிறனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் மெயின்டைன் பண்ண முடியாது, ஏன்னா எங்களோட ஒர்க் அந்த மாதிரி சேனலுக்கு வந்து இப்போ டெடிகேஷனா இருக்கும். அப்படின்றப்போ கண்டிப்பா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. சரிங்களா, அவனுக்காச்சும் இருந்திருக்கு, முன்னாடி பிரேக்கப் வச்சது வேற விஷயம், விட்டுருங்க. அதை பத்தி போக விரும்பல. காரணம் வந்து ஒர்க் தாங்க. நீங்க நம்ம வேலை பார்த்துக்கிட்டு சைட்ல இந்த யூடியூப் பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப எதுக்கு நம்ம லவ் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு 2 சோலை வந்து நிம்மதியா விட்டு வச்சிருக்கோம். ஆமா, என்னோட லவ் வந்து கிரிக்கெட் ப்ரோ. அவ்வளவுதான். லவ் வந்து கிரிக்கெட் அண்ட் அவர் ஜாப். அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து அவரே கேட்டிருக்காரு, ப்ரோ உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, 2026ல யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்தியா ஜெயிக்கும் ப்ரோ, வேர்ல்டு கப் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் ப்ரோ. கிரிக்கெட் சேனல்ல வந்து கிரிக்கெட் தாங்க ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். So far your videos are so genuine. Can we expect the same and better going forward without any bias to any player or team? ஓகே, 100% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுமே வந்து நம்ம சொல்லிட்டு தான் பண்றோம். இப்போ அவர் வந்து ரோஹித் சர்மா ஃபேன், நான் வந்து தோனி ஃபேன் சொல்லுவோம். பட் அதுலயுமே ஒரு தோனி ஒரு விஷயம் தப்பா பண்றாரு, இல்ல எதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்கு, இல்ல தோனியோட ஃபேன்ஸ் தப்பா பண்றாங்கன்னா நான் அதை வந்து சைட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் வந்து ஹரிஷ் இத்தனால பண்ணிட்டு இருக்கா. அப்படி அண்ட் இந்த அன்பயாஸ்டஸ் வந்து கண்டிப்பா சேனல் ஃபுல்லா எங்களோட மோட்டிவே அதாங்க. நாங்க 1008 தடவை சொல்லிட்டோம் சேனல் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கிரிக்கெட் கல்ச்சரை பில்ட் பண்ணோம். நான் வந்து கோலி ஃபேன், நான் வந்து இப்படிதான் இருப்பேன், நான் தோனி ஃபேன் இப்படிதான் இருப்பேன், நான் ரோஹித் சர்மா அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளோட எய்ம் என்னன்னா கிரிக்கெட்டை வந்து அடுத்து நல்லா ஜென்ரேட் பண்ணணும், அடுத்த செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நல்லா பாசிட்டிவா டெவலப் பண்ணணும்ன்றத எங்க மோட்டிவ். ஏன்னா இப்ப இருக்கிறது வந்து டாக்ஸிக்கா ஆயிடுச்சு. மூணு கேட்டகரியா பிரிஞ்சிருச்சு, தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா. இப்போ ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க அந்த ஃபேன் பேஸ் ஒரு இதுக்குள்ள. அது இல்லாம நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கணும். ஏன்னா ஃபேனா வந்து சப்போர்ட் பண்றது அதெல்லாம் ஒரு எமோஷன்ஸோ அதையும் காமிக்கணும். அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ல, அதே நாங்க காமிப்போம். அவர் தோனி ஃபேன், ரோஹித் சர்மா ஃபேன். ஆனா 2 பேரும் எங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், அவங்க கரெக்டா கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். நீங்க வந்து உண்மையிலே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கீங்க நாங்க என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பஞ்சதந்திரம் படத்துல ஒரு பாட்டு ஒன்று வரும், பேசாதே அப்படின்ட்டு சிம்ரனும் இவங்களும் அடிச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் கமெண்ட் செக்ஷன்.
ஒரு சைடு சப்போர்ட் பண்ண போனா இன்னொரு சைடு அடிப்பாங்க. ஓ நீங்க வந்து இப்படி சொல்றீங்களா, நீங்க கோலி ஃபேன் தானே, அதுவும் சேனல் ஸ்டார்டிங்னா நம்ம ஆர்சிபி ஃபேன் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல. சரி நான் ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்சம் சரி ஓகேடா இல்லடான்னு பேச போனா, நீ வந்து உண்மையா சொல்லு நீ வந்து தோனி ஹேட்டர் தானே, உண்மையா சொல்லு நீ வந்து ரோஹித் சர்மா ஹேட்டர் தானேன்ட்டு. அப்படி கிடையாதுங்க. ஒரு டாபிக் பேசும்போது ஒருத்தர் ஃபேன் பூசிடுறாங்க எங்களை. அவ்வளவுதான். அதெல்லாம் நாங்க கண்டுக்கிறதே இல்லை. போட்டு அசிங்கமா திட்டுவாங்க, அதுவும் நாங்க கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அது நல்ல கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஏதாவது கிரிட்டிசிசம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து யோசிப்போம், ஏன் இப்படி இப்ப ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். மற்றபடி எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். சாரி, முன்னாடி கொஸ்டின் கேட்டது வந்து வர்ச்சுவல் யூசர் 25 கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டின் வந்து ராஜேனி 43 கேட்டிருக்காரு. ஐ லைக் யுவர் டீடைலிங். வாட்ஸ் த பிளான் ஃபார் ரீச் அவுட் ஒன் ஆஃப் த டாப் சேனல்? பெருசா வளர்றதுக்கு என்ன பண்ணணும் தெரியலையே. வளர்ந்தவங்க கிட்டதான் போய் கேட்கணும். இப்போதைக்கு நாங்க வந்து கன்சிஸ்டன்டா வீடியோஸ் போடலாம் அண்ட் நிறைய புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு இருக்கும். டாபிக்ஸ் நிறைய போடுவோம், உங்களுக்கே தெரியும் ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அண்ட் பீப்புள், நியூ பீப்புள், ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, இந்த கிரிக்கெட் இண்டஸ்ட்ரியில இருக்க பீப்புள் வந்து அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இன்டர்னல் ஷோஸா போயிட்டு நம்மளால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து புதுசா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தர முடியுமோ அதை ட்ரை பண்றோம். கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க டெவலப்பிங் ஃபேஸ்ல இருக்கோம். அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபிகர் அவுட் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட்ஸ் எடுத்துருவோம். நீங்க அது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கூட நம்ம 3 லீக் கவர் பண்ணோம், வைட்டாலிட்டி பிளஸ், டிஎன்பிஎல் அண்ட் எம்எல்சி. அது எவ்வளவு பேர் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அது வியூஸ் எல்லாம் பெருசா போல, நாங்க வியூஸ்க்காகவும் நாங்க அது பண்ணல. ஸோ எங்களோட எய்ம் என்னன்னா அந்த லீகை பத்தி பேசுறேன். நான் அதை பார்ப்பேன் பர்சனலா. நான் மும்பைல இருந்தாலுமே நான் ஃபாலோ பண்ற 3 லீக் இந்த 3 லீக் மட்டும் தான் ரெகுலர் ஆன் ரெகுலர் பேசிஸ். ஸோ அந்த லீகை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினது. ஸோ இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வேற லீக் பத்தி வேணும், இந்த லீக் பிக் பேஷ்லாம் கண்டிப்பா பார்ப்போம், கண்டிப்பா போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சின்ன லீக் இருக்குன்னா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, கண்டிப்பா நான் வந்து பாக்குற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா. Are you guys school friends? We are street friends. ஸ்ட்ரீட் கிரிக்கெட். கோமதி அக்கா கேட்டிருக்காங்க. கோமதி அக்கா நிறைய ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய வீடியோஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கோமதி காயத்ரி 3852. ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்க வந்து அவங்க தான் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து நான் கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க, பாசிட்டிவா எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இன்னும் ஏதோ வேற ஏதோ சேனல்ல போயிட்டு கூட நம்ம சேனலை பத்தி பேசியிருந்தாங்க, கிரிக்கெட் கமெண்ட் பண்ணுவேன் ரெகுலர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கமெண்ட் மட்டும் இல்ல, டிஎம்லயும் நிறைய அவங்க ஆர்குமெண்ட்ஸ்லாம் கூட நம்ம பண்ணிருக்கோம். ஆக்சுவலி அவங்க கூட அவங்க கிட்ட வந்து நீங்க சொல்றது தப்பு ப்ரோ அப்படின்னுவாங்க. ஸோ உண்மையிலே அந்த மாதிரி அதுதான் ஒரு கம்யூனிட்டியா பில்ட் ஆகுது, எங்களுக்கு அதான் தேவை. ஸோ எங்களுக்கு கம்யூனிட்டி பில்ட் ஆகிறதோட ஒரு நல்ல குவாலிட்டியான கம்யூனிட்டி, ஒரு கிரிக்கெட் பார்த்து இதுதான் சொல்லிட்டு அனலைஸ் பண்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நல்ல கம்யூனிட்டியா இருக்கு. இப்போ எங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். எல்லாருக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதுதான் ஒரு கம்யூனிட்டி நாங்க வந்து நம்புறோம். மற்றபடி நாங்க வீடியோ போடுறோம், கமெண்ட் போடுறோம் அப்படின்லாம் இல்லை. சரி, கடைசி வரைக்கும் நீ அவங்க சொன்ன கொஸ்டினை படிக்கவே இல்லை. ஆர் யூ கைஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்? அதான் அவங்க கொஸ்டின் தானா? இல்ல, ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन ரியா ஸ்ரீ 01 கேட்டிருக்காங்க. எப்படி வர்க் பண்ணிட்டு எல்லா மேட்சஸும் பார்த்துட்டு வீடியோஸ் போடுறீங்க? how will you balance of you have more work அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்ல இது நான் இப்ப நான் பதில் சொல்லனா எனக்கு அங்க இருந்து ஓனர் கிட்ட இருந்து கால் வரும், ஏன்டா டேய் அப்படி கடைசி வரைக்கும் கிரிக்கெட் மேட்ச் தான் பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு. ஆக்சுவலி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஃபுல் டைமா கிரிக்கெட் மேட்ச் தாங்க பாப்பேன். சரிங்களா, நான் பார்ட் டைமா தான் ஒர்க் பண்றேன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து கிரிக்கெட் வந்து ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. நான் வந்து ஒரு இப்ப நான் ஒர்க் பண்றேன்னா கூட இந்த இன்னொரு டேப்ல வந்து ஒரு மேட்ச் ஓடிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம் பாப்போம், அவர் வந்து கிரிக்பஸ் பாப்பாரு. உண்மை அதுதான். இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவே கிடையாது. நான் வந்து ஆக்சுவலி இந்த சேனலுக்காக போசுற மட்டும் தான் நான் இன்ஸ்டாகிராம் பக்கமே போவேன். கிரிக்கெட் மட்டும் தான் ப்ரொஃபைலே இருக்கு இன்ஸ்டால. மற்றபடி நான் இன்ஸ்டா பக்கமே போக மாட்டேன். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கிரிக் பஸ், ஹாட் ஸ்டார், ஃபேன் கோட் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வச்சிருக்கனால எனக்கு ஃப்ரீலாம் நிறைய கொடுப்பானுக்கு. இந்தாங்க வச்சுக்கோங்க 2 months ஃப்ரீ, டேக் இட் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து நம்ம முழுச கிரிக்கெட் மேட்சஸ் பாக்குறதுனால அந்த டீடைலிங் கொடுக்க முடியுது நம்மளால. அதுதான் மேட்ரு. மோஸ்டா டீடைலிங் அந்த மாதிரி புது விஷயங்கள் வந்து பரத் தான் சொல்லுவாரு. நான் வந்து ஃபெமிலியரா இருக்கிற விஷயங்கள், நியூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அண்ட் மேட்சஸ்ல ஏதாவது அப்டேட்ஸ், அனாலிசிஸ் அந்த மாதிரினா நான் சொல்வேன். எங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் வந்து ஸ்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து சின்ன விஷயங்கள்லாம் நான் பயங்கரமா பார்ப்பேன். ஆனா ஹரிஷ் என்னன்னா, ஹரிஷ் வந்து கிரிக்கெட் பிளேயரா இருந்திருக்கான். நான் வந்து ரெகுலரா நெட்ஸ் எல்லாம் போயிட்டு பயங்கரமா இப்போ கூட ஆக்சுவலி ரெகுலர் கிரிக்கெட் ஆடுறான், ரெட் பால் கிரிக்கெட் ஆடுவான். பட் நான் அப்படி இல்லை, நான் கிரிக்கெட்லாம் பெருசா ஆடுறது இல்லை. டெக்னிக்காலிட்டிஸ் ஹரிஷ் நல்லா தெரியும் என்ன விட. ஸோ அவன் ஒரு கிரிக்கெட் டெக்னிக்ன்றப்போ அவன் ப்ராப்பரா பார்த்து அதை அனலைஸ் பண்ணி என்கிட்ட சொல்லுவான். அதனாலதான் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. பட் ஆனா வந்து இப்பெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் இருக்கு. சின்னதாக வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லுவேன். ஆமா, எனக்கு வந்து ஃபுல்லா அந்த கமெண்ட்ரி நாலேஜ் அப்படிதான் இருக்கும். அவன் வந்து பிளேயிங் நாலேஜ் இருக்கிறதுனால ரெண்டுமே நல்லா சிங்க் ஆகுது. அவ்வளவுதான். எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும். இது ரெண்டும் சேரும் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா வெளியே கன்வே ஆகும். ஏதோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கு 6000 பேருக்கு. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन ஜெய் கணேஷ் 1675 கேட்டிருக்காரு. சஞ்சு சாம்சன் அப்டேட். சஞ்சு சாம்சன் அப்டேட் நான் கேட்டு சொல்றேன் ப்ரோ. அவர்கிட்ட நம்பர் இருக்கு. இல்ல அவர் சொன்னாரு, நாங்க தான் மறந்துட்டு சொல்லாம விட்டுட்டோம் வீடியோல.
ஏங்க வரலங்க அப்டேட், வந்தா உண்மையில சொல்றாங்க. ஜூலை 4 வந்து சொல்லியிருந்தாங்க. ஜூலை 4 வந்து அப்டேட் கிடைச்சிரும்ன்ற மாதிரி இன்சைட் சோர்சஸ் சொன்னாங்க. சோ எங்களால சோர்ஸை வந்து ரிவீல் பண்ண முடியாது. இருக்காங்க சில பேர் வந்து எனக்கு பர்சனலா தெரியும், அவங்க ரிவீல் பண்ண முடியாது, நம்பி சொல்றதுதான். அவங்க தப்பாவும் இருக்கலாம். பட் அவங்க சொன்னது என்னன்னா மோஸ்டா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே இஸ் ஆன். ஜூலை 4 கன்ஃபர்மேஷன் வந்துரும்னு சொல்லிருக்காங்க. அதை பொறுத்து இருந்து பாப்போமே. மேபி கொஞ்சம் டேர்ம்ஸ் எல்லாம் போகும்ல, நடுவில் ராஜஸ்தான் ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க ஒரு அமௌண்ட் கேட்கலாம், சஞ்சுக்கு ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கலாம், சிஎஸ்கே அதை ஃபுல்ஃபில் பண்ணும். மேபி அதெல்லாம் கொஞ்சம் டாக்ஸ்ல இருக்கலாம். பார்ப்போம், ஒரு நல்ல செய்தியா வரும் நம்புறோம் சிஎஸ்கேக்கு. ரெட் ஐ 10R கேட்டிருக்காரு, கிவ் அ டீடைல்ட் அபவுட் சிஎஸ்கே நெக்ஸ்ட் சீசன் பிளான்ஸ். ஓகே, இது பத்தி நாங்க ஒரு ஃபுல் வீடியோவே பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. லைக் ஒரு ஆக்ஷன் அந்த ரிட்டென்ஷன் வரும் சரிமா, அந்த சமயத்துல நாங்க ஃபுல் வீடியோ போடுவோம், அதை நீங்க பாருங்க. ஏன்னா இது பெருசா போகும், இதை பத்தி பேசணும். பேசிக்கா சொல்லணும்னா யங்ஸ்டர்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணிருக்காங்க டீம். இப்போ வந்து ஃபுல் ஐடியாலஜியே மாத்திட்டாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பிளேஸ் எடுத்ததுமே யங்ஸ்டர்ஸா எடுத்து ஒரு யங்ஸ்டர் டீமா தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் a good sign for CSK after a long period of time. ஒரு சேஞ்ச் தேவையில்ல அடுத்த கப் அடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெமரிஸ் வித் வேணு, ஃபுட்பால் நியூஸும் அப்டேட் பண்ணிடலாமே. இல்ல ஆக்சுவலி வந்து நீங்க நல்ல கேள்விதான். நான் வந்து ஃபுட்பால் ரெகுலரா பாப்பேன். ஆனா இந்த சேனல் பேரு கிரிக்கெட் மேன் போட்டிருக்கா, அதனால வந்து கிரிக்கெட் பத்தி மட்டும் தான் பேசுறேன். சாரிங்க. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவன் ஃபுட்பால் பார்க்க மாட்டான், நான் மட்டும் தான். ஃபுட்பால் தெரியாதுங்க. ஃபாரித் ராசா 1630, தேங்க்யூ ஃபாரித் ராசா ஃபார் சப்போர்ட்டிங் தீஸ் many days. சப்ஸ்கிரைபர் நம்பர் 384 சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து எப்பவுமே நிறைய கமெண்ட்ஸ் போடுவாரு. வாட் டு யூ டூ ஃபார் லிவிங் அண்ட் செகண்ட்லி keep banking on nostalgia will help us to receive the past, revisit the past. சூப்பர். அதான் லிவிங் சொல்லிட்டேனே, நான் லிவிங் சொல்லிட்டோம். நான் ஐடி, அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபில இருக்காரு எல்லாமே. அதை தாண்டி வந்து அஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி நீங்க நாஸ்டால்ஜி கேக்குறீங்க. அஃப்கோர்ஸ் ஐகானிக் மேட்சஸ் நாங்க வந்து கவர் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். நாங்க வந்து கண்டிப்பா அதை நம்ம போடுவோம். இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் டியூ டு ஆப்வியஸ் ரீசன்ஸ். நான் சொல்லிட்டேன் நான் எங்க இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம வந்து ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பா நாஸ்டால்ஜியா கண்டென்ட் எங்களுக்குமே கொஞ்சம் பேசுறது ஜாலியா இருக்கும். நாங்களுமே பேசுவோம். இருக்கு இன்னும் நாங்க வேற மாதிரி ஐகானிக் மேட்ச் எல்லாம் தாண்டி நாங்க நிறைய யோசிச்சிருக்கோம். அதெல்லாம் போலாம், சூப்பரா இருக்கும். நான் சொன்னேன் நியோ கிரிக்கெட், அர்ச்சனா விஜய், அதே ஒரு செம நாஸ்டால்ஜியா, அதுக்கே வருவோம். அதை விடுங்க. அர்ச்சனா விஜய் விட மாட்டாங்க. சைல்ட்ஹுட் கிரஷ் ப்ரோ, சொல்லு ப்ரோ அடுத்து. ஓகே, ஜோவின் ஜே கேட்டிருக்காரு, வாட் யூ திங்க் அபவுட் சம் பயாஸ் தமிழ் கமெண்டேட்டர்ஸ். ஓகே, இதுக்கு வந்து சொல்லிடலாம். பயாஸ் தமிழ் கமெண்டேட்டர்ஸ் சொல்லிட்டு எங்க வருதுன்னா அந்த ரீஜனல் சேனல்ஸ்ல வர அந்த கமெண்ட்ரியில தான் வருது. தமிழ்னாலே ரீஜனல் தானே ப்ரோ, என்ன ப்ரோ பேசுறேன். தமிழ்ல மத்த லாங்குவேஜ் சொல்றேன், இந்த பெங்களூரா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே ரீஜனல் சேனல்ஸ் இருக்கு. மொத்தமா சேர்த்து ஒரு பயாஸ் கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லணும்னா தமிழ்ல நான் சொல்றேன்னு பயாஸ் கமெண்ட்ரின்றதை தாண்டி ஒரு ஃபேன் பாயா வந்து பேசிடுறாங்க அந்த கமெண்ட்ரியில. அதுதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா ஒரு ஃபேன் பாயா. இப்போ வந்து டோனி வந்து வராருங்க ஐயோ ஆர்ச்சர் நல்ல பால் போட்டாருங்க அப்படின்றாங்க. இப்போ டோனி அடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேனா அப்செட் ஆறாங்க. ஆனா ஆர்ச்சர் நல்ல பால் போட்டாங்க, அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இங்க ஒரு டிஃபரன்ஸா வந்து பயாஸ்டா மாறிடுது இந்த இடத்துல. ஸோ அது வந்து தமிழ் கமெண்ட்ரி நீங்க என்னதான் வந்து ரீஜனல் ஓட்டு வேணும், உங்களுக்கு ரீஜனல் வியூவர்ஷிப் தான் ஜாஸ்தி, அவங்களுக்கு தான் நாங்க வந்து அந்த டீம் இதுதான் பேஸ்டா தான் பேசுவோம் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே நீங்க பேசுறத ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு தனியா உட்காந்து பேசுங்க. ஏன் வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இது மாதிரி வந்து எல்லாருமே வந்து பாக்குற ஒரு கிரிக்கெட் டெலிவிஷன்ல நீங்க சொல்லலாம் நீங்க வந்து வேற சேனல் மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு, ஏங்க தமிழ் கமெண்ட்ரி பாக்குறவங்க வந்து என்ன சிஎஸ்கே ஃபேனா தான் இருக்கணுமா என்ன, மும்பை ஃபேனா இருக்கலாம், ஆர்சிபி ஃபேனா இருக்கலாம், எல்லாருமே வந்து பாக்குறதுக்கு ஒரு தமிழ் கமெண்ட்ரி, அவன் தமிழ் தெரிஞ்சுன்னா தமிழ் கமெண்ட்ரி பாக்கலாம். ஸோ அங்க வந்து நீங்க வந்து ஒரு பயாஸ்டா ஒரு ஃபேன் பாயா இந்த மாதிரி பேசாம ஓகே நியூட்ரலா ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ இங்கிலீஷ் கமெண்ட்ரிலாம் எப்படி நியூட்ரலா பேசுறாங்க, எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து ஆளுங்க இருக்காங்க, ஆனாலுமே அவங்க கண்ட்ரிஸ் அவங்க சப்போர்ட் பண்ணல. அந்த மேட்ச்ல எது நல்லா போதோ அதை சொல்றாங்க. அதை மேபி நம்ம ரீஜனல் சேனல்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க தமிழ்லயுமே வந்து சில பேர்லாம் வந்து அந்த அன்பயாசிலாம் இருக்கும். நான் பேர் சொல்ல விரும்பல, பட் நிறைய பேர் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி ஹரிஸ் சொன்னது மெஜாரிட்டி கவர் பண்ணிட்டான். அதுதான் வந்து ஆக்சுவல் ஃபேக்ட். ரெண்டாவது நான் தமிழ் கமெண்ட்ரி பர்சனலா பார்க்க ஆரம்பிச்சது காரணம் வந்து ஆர்ஜே பாரதின்ற ஒரு நபருக்காக தான். அவரோட கவுண்டர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், அவருக்காக தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அவருக்கு போனதே வந்து பெரிய வருத்தம். சொல்லி இந்த நிறைய வீக்லி வீடியோல ஃபர்ஸ்ட் 2 வாரம் தமிழ் கமெண்ட்ரியை பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆயிட்டு தூக்கி போட்டு ஃபுல்லா இங்கிலீஷ் கமெண்ட்ரி தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு இன்புட்ஸ் நிறைய கிடைக்குங்க, ஆனஸ்டா சொல்றேன். தமிழ் கமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா இந்த வன்மமும் அதுக்கப்புறம் வந்து இந்த வஞ்ச புகழ்ச்சி இவ்வளவுதான் இருக்குமே தவிர, நான் சொல்லியிருக்கேன் முத்துலாம் ஒரு மேட்ச்ல சொன்னாரு இந்த மேட்ச் இதுக்கப்புறம் ராஜஸ்தான் தாங்க பாட்டில் பண்ண முடியும், சிஎஸ்கே எல்லாம் பாட்டில் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அந்த மேட்ச் ராஜஸ்தான் மாதிரி ஒரு டீம் தான் வந்து பாட்டில் பண்ணோம் இந்த ஸ்டேஜ்ல இருந்து அப்படின்னு. சிஎஸ்கே அந்த மேட்ச் நாங்க பாட்டில் பண்ணிருப்போம் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா. சரிங்களா, இந்த வஞ்ச புகழ்ச்சி இந்த தேவையில்லாம கலாய்க்கிறது நக்கல் நாயாண்டித்தனம்லாம் வந்து இங்கிலீஷ் கமெண்ட்ரியில இருக்கும். ஆனா வந்து அது ப்ரொஃபஷனலா இருக்கும், இது இருக்கும். அப்படிதான் ஒரு ஃபேரா இருக்கணும்.
அது ப்ரொஃபஷனலிசம் பார்த்தாலே தெரியும் ப்ரோ. இது அன்ப்ரொஃபஷனலா இருக்கும், அது ப்ரொஃபஷனலா இருக்கும். ஐ திங்க் ஆனா ஆர்ஜே பாலாஜி வந்து அவரு படம் மாதிரி பாக்குறாரு. இந்த ஆமா பேட்ச் படம் மாதிரி நம்மளுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி பேசுற. அது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். பாரபட்சம் பார்க்காம கலாய்ப்பாரு ப்ரோ. அதுதான் இங்க மேட்ரு. அவர் வந்து எல்லாரையும் கலாய்ப்பாரு. இந்த தேவாட்டியாவே தேவாட்டியாவே ராகுல் தேவாட்டியாவே இப்போ வரைக்கும் மனசுக்குள்ள நிக்குது அந்த பாட்டு. அதுதான் அங்க டிஃபரன்ஸ். சோ பேசிக்கா அதான் நம்ம ரீஜனல் டீம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு பேசாம பொதுவா பேசினா நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து பார்க்கலாம். கரெக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க பிளேயர்ஸ் மேல தான், இண்டிவிஜுவல்ஸ் மேல தான் தப்பான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல் பிளேமே அவங்க மேல போட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரீஃபிங்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்னா அவங்க வந்து இங்க எங்களோட டிஆர்பி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. நீ சொல்ற மாதிரி மும்பை ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் இருப்பாங்க. யார் மெஜாரிட்டி? சென்னைனா சிஎஸ்கே, தமிழ்நாடுனா சிஎஸ்கே. கரெக்டா? அதனால அவங்கள வந்து கேப்சர் பண்ற மாதிரி நீ சிஎஸ்கேக்கு சப்போர்ட்டிவா பேசு, தோனியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாத, தோனிக்கு சப்போர்ட்டிவா பேசுன்னு சொல்லி பிரீஃபிங்கும் இருக்கலாம். இது நாங்க வந்து ஸ்பெகுலேட்லாம் பண்ணல. ஆக்சுவலி முரளி விஜய் ஒருத்தர் ஓப்பனா வளர்ந்து இருப்பாரு. அவங்கள்ட்ட கேட்கறப்ப முரளி விஜய் ஏதோ வந்து எப்பா இது நான் சொல்லலப்பா, நான் சொன்னா என்ன வந்து சேனல் விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு ஃப்ளோர்ல சொல்லி சிரிச்சிருவாரு. சரிங்களா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் மழுப்பிருப்பாரு. ஸோ மேட்ரு அதுதான். தோனிக்கு அகேன்ஸ்டா பேசினா சேனல் விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது ஆப்வியஸா நீங்க நிறைய பாத்தீங்கன்னா தோனியை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்க. அவர் கடைசியா வந்து இப்போ நம்ம சேனல்ல வந்து நான் பேசுவேன் ஓப்பனா. சரிங்களா? அந்த ஃப்ரீடம் அவருக்கு இல்ல, அவங்க யாருக்குமே இல்லைன்னு தான் என்னோட ஒப்பீனியன். அது வந்து ஒரு மேஜர் ரீசன். அதனாலதான் அவங்க யூடியூப் சேனல்ஸ்ல பேசுவாங்க, ஆனா வந்து டிவி சேனல்ல பேச மாட்டாங்க. இதையும் நோட் பண்ணுங்க. எதை எங்க பேசணுமோ அதாங்க பேச மாட்டாங்க. அப்படியே வைஸ் வர்ஸா பண்றாங்க. சோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. சோ நம்ம அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் போட்டு வார்த்தை இருப்போம். இப்போ ஒரு கேள்வி வரும், ஒருவேளை நீங்க வந்து டிவி சேனல்ல போனா பயாஸ்டாக ஆகிறீங்களா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, அப்படி ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு வருதுன்னா நாங்க அந்த சேனலுக்கு அப்படிப்பட்ட சேனலே எங்களுக்கு தேவையில்லை. இல்ல. நாங்க இப்படிதான் பேசுவோம். இதுதான் நாங்க தான், நீங்க தான், நீங்க தான், நாங்க தான். மூடுங்க, 4 மணி ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து சிவசுப்ரமணியன் 3262. ஆக்சுவலி இவருமே வந்து நிறைய வீடியோஸ் நமக்கு கமெண்ட்ஸ் போடுவாரு. இஸ் எம்ஐ ஃபேன் நினைக்கிறேன். ஆமாமா, சொல்லிருப்பாரு அவர் கான்பிடென்டா, ப்ரோ எம்ஐ தான் ப்ரோ ஜெயிக்கும், நீ வேணா பாரு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எம்ஐ ஜெயிச்சு அடுத்த நாள் கமெண்ட்லயே அவர் போட்டிருந்தாரு, ப்ரோ பரத் ப்ரோ நான் சொன்னேன்ல மாஸ் அவரு. சோ அவர் வந்து கேட்டிருக்காரு ரோஹித் வர்சஸ் தோனி, ஹூ இஸ் தி பெட்டர் ஐபிஎல் கேப்டன்? பெட்டர் ஐபிஎல் கேப்டன். ஓகே நீ சொல்லு. தோனி ஃபேன் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல நான் தோனின்னு சொல்ல போறேன். எனக்கு தோனி தான் தெரியும். எனக்கு பெட்டர் ஐபிஎல் கேப்டன்னா அது ரோஹித் சர்மா. பெஸ்ட் ஐபிஎல் கேப்டன் சொல்லுவேன். ஐபிஎல்னா அவர் தாங்க 8 வருஷத்துல 5 டிராஃபி அடிச்சாரு அவரு. சோ அந்த லெகசினால நான் ரோஹித் சர்மான்னு சொல்லுவேன். அது இல்லாம அவர் பெஸ்ட் டீம் மேட்ச் தான் அடிச்சான்னு சில பேர் இந்த கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தவங்க தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் பவுலர்ஸ் எல்லாம் வினய்குமார், ஓஜா இவங்கெல்லாம் வச்சு அடிச்சாரு அவரு. அப்ப பாத்துட்டு இருந்தவங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும். தோனி இஸ் ஆல்சோ பெஸ்ட். அவரு பண்ண பீரியட்ல வந்து அவர் தான் பெஸ்டா இருந்திருக்காரு. பட் ரோஹித் சர்மா அங்க கொஞ்சம் தனியா தெரிஞ்சிருக்காரு. வின்ஸ் வந்து ஜாஸ்தியா வந்திருக்கு, வின் மார்ஜின் அவரு இதுல. அதனால சொல்லலாம். இது இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்ன பதிலுக்கு நானே கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா தோனி வெர்சஸ் ரோஹித் சர்மா இன் ஐபிஎல் ஃபைனல்ஸ் ரோஹித் சர்மா தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. 4-4-0 நினைக்கிறேன். ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங். 2013, 15 and 19 3-0. ஸோ யா இட் சேஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் தோனி ஃபேன், நான் தோனி விட்டு தர போறது இல்லை. பட் தென் ரோஹித் சர்மா ஸ்டாட்ஸே ஓகே, 2 பேரும் பெட்டர் தாங்க. போங்க, கான்ட்ரோவர்சி. 2 பேருமே பெட்டர் தாங்க. நான் வந்து ஸ்டாட்ஸா பார்க்கும்போது ரோஹித் சர்மான்னு சொல்றேன். 2 பேருமே தே ஆர் பெஸ்ட். வந்து 5 கப் வாங்கி வச்சிருக்காங்க, பெரிய விஷயம் தானே. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, மிஸ்டர் அக்ரஷன் 18. டெஸ்ட்ல பவுலிங்கே செட் ஆகல நம்மளுக்கு ஆஃப்டர் சம்மி லீவ் பிஜிடி. ஓகே, ஸோ ஷமி பிஜிடி விட்டு போனதுக்கு அப்புறம் பவுலிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரெக்டான கேள்வி தான். பட் அதுவுமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் பவுலர்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு இதுவா இருக்கும். இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனா 2007-8 அப்புறம் ஒரு செட் ஆஃப் பவுலர்ஸ் இல்லவே இல்லை. 2015-16 அப்புறம் தான் அவங்க வளர ஆரம்பிச்சாங்க கோலி கேப்டன்சி. நல்ல ஒரு 8 இயர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. நம்ம வினய்குமார் ட்ரை பண்ணோம், ஸ்டுவர்ட் பின்னி வந்து பவுலிங் போடுவார் இங்கிலாந்துல. அதுக்கப்புறம் நிறைய பேர், பிரவீன் குமார், எக்கச்சக்க பேர் எடுத்துட்டு போவாங்க. புவனேஸ்வர் குமார், இஷாந்த் சர்மா தான் ரொம்ப நாள் இருந்தாங்க. உமேஷ் யாதவ் அப்படி இருக்கும்போது அந்த ஃபேஸ்ல வந்தவர் தான் அந்த ஷமி, பும்ரா அப்படிலாம். அவங்க ஒரு ஜாம்பவானா இப்போ இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இந்தியன் டீமே இருக்கு. அது வந்து பவுலர்ஸ் மட்டும் இல்ல, பேட்ஸ்மேனுமே தான். அப்படி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி இப்போதைக்கு பவுலர்ஸ் இல்ல, ஆனா நிறைய யங் பவுலர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. நம்ம சிராஜ் வந்து யங்ஸ்டர்லாம் கிடையாது, பட் பாக்குறோம் அவரும் டீசெண்டா போடுறாரு. பிரசித் கிருஷ்ணா மாதிரியான ஒரு பவுலரா இருக்கட்டும், ஹர்தீப் சிங் மாதிரி பவுலர் இப்பதான் அந்த டெபியூ பண்ண போறாரு டீமுக்குன்றப்போ, எஸ் த பிளேயர்ஸ் ஆர் தேர், த டேலண்ட் ஆர் தேர். பட் அது எப்படி வந்து கிராப் பண்ணி பெட்டர் ஆவாங்கன்றது வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல தான் நம்ம தெரிஞ்சாகும். பவுலர்ஸ் சொன்னா இன்னும் பிளேயர்ஸ் வந்து இன்னும் அவுட்ல தான் இருக்காங்க. இப்பதான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விளையாடிட்டு இருக்காங்க டெஸ்ட் மேட்சஸ். இன்னும் 2 இயர்ஸ் டவுன் த லைன் இதுல கொஞ்சம் பிளேயர்ஸ் தங்கி இருந்தாங்கன்னா அவங்களோட கேப்பபிலிட்டி எப்படி நம்ம இந்தியா வந்து சக்சஸ்ஃபுல்லா கூட்டு போகுது நம்ம பார்க்கலாம். ஜாக் 5050 கேட்டிருக்காரு, அபவுட் போஸ்ட் ஐபிஎல் சேஞ்சஸ் தட் டீம்ஸ் டூ இன் ஐபிஎல் 2026 டு பி ஸ்ட்ராங்கர் அண்ட் தேர் மிஸ்டேக்ஸ் இன் 2025. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு சம்பந்தமா ஒரு ஃபுல் வீடியோ நம்ம வந்து ரிட்டென்ஷனுக்கு முன்னாடி, ஆப்ஷனுக்கு முன்னாடியே போடுவோம்.
அதுல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லூனாட்டிக் ஆஃப் மாஹின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, வாட் இஸ் யுவர் மந்த்லி சேலரி? ஸோ யூடியூப்ல இருந்து இன்னும் சேலரி வரல, ஆனா அன்லாக் ஆயிடுச்சு எல்லாமே. பேமெண்ட் வந்து ஒரு $160 வந்து ஃபர்ஸ்ட் மந்த் போடுவேன், இதுதாங்க உண்மை. $160 வந்து போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த $160 இன்னும் வரவே இல்லை. 26க்குள்ள வரும் நாங்கள் ஜூன், இன்னும் வரவே இல்லை. ஸோ அது என்ன இதுன்னே தெரியல, செக் பண்ணும். அண்ட் பர்சனலா எங்களுக்கு வர சேலரி வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லைங்க. நார்மலா நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ அந்த அந்த ரேஞ்ச் தான். நார்மலா ஒரு இந்தியன் ஒரு 24 வயசு பையன் வந்து எவ்வளவு வாங்கணும் அது அந்த அந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும். வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. சேலரிக்கெல்லாம் ஏன் சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் பார்ப்பாங்க, எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரசாந்த் இளங்கோவன் வந்து கேட்டிருக்காரு, கைஸ் ஷேர் யுவர் வியூஸ் ஆன் ஆஸ்திரேலியன் பவுலர் பிரெட்லி, ஹி வாஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் ஃபாஸ்ட் பவுலர். நைஸ், நாஸ்டால்ஜிக்கா வந்து கேட்டிருக்காரு. சூப்பர், நைஸ் கொஸ்டின். ஆமா, சொல்லுங்க. அவருக்கு மட்டுமா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பவுலர் பிரெட்லி. நம்ம எவ்வளவு பேர் சின்ன வயசுல ஒரு ஆக்ஷனை வந்து மிமிக் பண்ணிருக்கோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து உண்மையிலேயே நிறைய பேரை லைக் பண்ண ஒரு பவுலர். நாங்க அவரை பத்தி செப்பரேட் வீடியோ கூட போடலாம், தப்பே கிடையாதுன்ற அளவுக்கு அவர் எக்கச்சக்க ஃபீட்ஸ் இருக்கு. அவரோட ஜேர்னியே வந்து சூப்பரான ஜேர்னி. கடைசி பிபிஎல் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஒரு சம்பவமா தான் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் நாங்க செக் பண்றோம். அது ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, செப்பரேட்டா போடுறோம். எங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ டக்குன்னு மைண்டுக்கு வரல. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவினிகா கலெக்ஷன்ஸ். இந்தியாவில் ஐபிஎல் நடத்துறாங்க, நம்ம என்ஜாய் பண்ணி பாக்குறோம். ஃபாரின் லீக்லயும் இந்தியன் பிரான்ச்சைசி அந்த டீமை வாங்குறாங்க, அதுவும் அக்செப்டபிள். பட் சேம் டீம் கலரையே எல்லா டீமுக்கும் யூஸ் பண்றது எனக்கு பிடிக்கல. லைக் சிஎஸ்கே, எம்ஐ, ராஜஸ்தான் அந்தந்த லீக் அந்தந்த டீம் ஜெர்சி அண்ட் ஐக்ரான்ல பிளே பண்ணும்போது தான் பார்த்தா நல்லா இருக்கும். ஓவராலா IL-T20 வருதுன்னு வச்சுப்போமே, எம்ஐட்ட 4 பிரான்ச்சைசி இருக்கு, பார்க்க நல்லாவா இருக்கும் ப்ரோ. இப்ப நம்ம ஐபிஎல் பார்த்துட்டு ஒரு பிபிஎல்லோ சிபிஎல் பாக்குறோம்னா அந்த கண்ட்ரி பிரான்ச்சைசி லீக் தான் பாக்குறோம்னு ஒரு ஃபீல் வரணும். பட் எனக்கு இது போரா இருக்கு, இது போரா இருக்கிற மாதிரி தெரியுது. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ஓகே, கொஸ்டின் என்னன்னா சிம்பிளுங்க. இப்போ வந்து ஐபிஎல் பார்க்கும்போது ஐபிஎல் பார்க்குறோம் தெரியுது. இப்போ மீதி பிரான்ச்சைஸ் லீக்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த பிரான்ச்சைஸ் லீக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும் இல்லையா? இப்போ பிக் பேஷ்லன்னு பார்த்தீங்கன்னா அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ், சிட்னி சிக்ஸர்ஸ்னா இந்த கலர் யூனிக்கா இருக்கும். ஆனா இதே நீங்க வந்து சிபிஎல், IL-T20, MLCன்னு பாத்தீங்கன்னா எங்க போனாலும் SA20 கூட முதல் கொண்டு எங்க போனாலும் ஐபிஎல் அது பாக்குறதுக்கு அவங்களுக்கு போரிங்கா இருக்கு அப்படின்றாங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஒப்பீனியன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் லைக் நீங்க ஒரு பிரான்ச்சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன பிரான்ச்சைஸா இருக்கட்டும், மெக்டியா இருக்கட்டும் இல்ல KFC-யா இருக்கட்டும், ஒரு யூனிஃபார்ம்னு கொடுத்தாங்கன்னா அந்த யூனிஃபார்ம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ தட் அந்த பிராண்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி இங்க பிரான்ச்சைசி இஸ் அ பிராண்ட். சூப்பர் கிங்ஸ்ன்றது ஒரு பிராண்ட், எம்ஐன்றது ஒரு பிராண்ட், நைட் ரைடர்ஸ்ன்றது ஒரு பிராண்ட் அப்படின்றப்போ அந்த யூனிஃபார்ம்ஸ் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்றாங்க. தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது. பட் அவங்களோட ஒப்பீனியன் நாங்க அதை ரெஸ்பெக்ட் பண்றோம். இன்னொருத்தவங்க சில பேருக்குலாம் எப்படி ஒப்பீனியன் இருக்குன்னா, இப்போ சிஎஸ்கே ஐபிஎல் முடிஞ்சிச்சு, திரும்ப இங்க வந்து எல்லோ கலர் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். இது ஒரு சிஎஸ்கே எம்ஐ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் நினைக்கிறவங்க இருக்காங்க. அது இல்லாம இது ஒரு பிராண்டு. இந்த ஒரு பிராண்டை வச்சு லைக் வந்து அவங்களோட பிராண்ட் வேல்யூ ஏறும். இப்ப ஐபிஎல் எம்ஐயோட பிராண்ட் வேல்யூமே இத்தனை கண்ட்ரிஸ்க்கு வந்து ஒரு அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது அந்த பிராண்ட் வேல்யூ ஏறும். இப்போ IL-T20-யா இருக்கட்டும், MLC-யா இருக்கட்டும், அங்க வந்து அந்த பிரான்ச்சைசிஸ் விளையாடும் போது அந்த கலர்ல போட்டு வர்றாங்கன்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் வருவாங்கல்ல. அப்ப அந்த டீமுக்குமே அந்த டீம்ஸ் கொஞ்சம் பிராண்ட் தானே அது. அப்படி அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் சக்சஸ் ஆகுது. மேபி உங்க ஒப்பீனியன் நீங்க வந்து கலர் கலரா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, தட்ஸ் குட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய இந்த கமெண்ட்ஸ்ல அடிக்கடி வந்து இதை பார்த்தா சுதீப் கிஷார் மாதிரியும் இவரை பார்த்தா குணால் பாண்டியா மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே இருக்கு பாக்க. சுதீப் கிஷன் அவர் நல்லா ஹைட்டா வெயிட்டா நல்லா சூப்பரா இருப்பாரு. நான் கொஞ்சம் ஏதோ நேர்ல பாக்கல, அதனால மேபி தெரியல உங்களுக்கு. மற்றபடி ஏதோ சிமிலாரிட்டிஸ் ஒரு ஆங்கிள் தெரிஞ்சு போல. ஓகே, குணால் பாண்டியான்னு சொன்னது எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இல்ல அது அவருக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலாம் இல்ல, ஆனா எனக்கு பர்சனலா குணால் பாண்டியா முன்னாடி பிடிக்காது. சரிங்களா? இப்போ ஓகே, இப்போ ஓரளவுக்கு மைண்ட் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவர் கெட்டுதாங்க, பிடிக்க வேண்டியது பார்த்தாலே காண்டாவதா. அதான் இந்த டிராவிட் இந்த பரிதாபங்கள் சொல்லுவாங்கல்ல, ஏன்டா யாராச்சும் பார்க்கணும்னு அடிக்கணும், பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுமாடா, இவனை பாரு அடிக்கணும், அந்த மாதிரி இருந்தார் ஒரு காலத்துல அவரு. ஆனா இப்போ ஓகேங்க, இப்போ சொல்லலாம், தப்பு இல்ல. சரி விடுங்க, ஏதோ ஆசையில சொல்லிட்டீங்க, மன்னிச்சு விட்டுறேன், கமெண்ட்ஸ்ல அடிக்காதீங்க போட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சஞ்சய் ராமன் -GD9RX கேட்டிருக்காரு, நீங்க 2 பேரும் எப்போ ஐபிஎல் ஆட போறீங்க? ஐபிஎல் நாங்க 2 பேரும் ஐபிஎல் ஆட நீங்க பாப்பீங்களா? வீடியோ போட்டாலே படம் பார்க்க மாட்டாங்க, வியூஸே வர மாட்டேங்குது, 2000 வியூஸ் தாண்ட மாட்டேங்குது. ப்ரோ சர்காஸ்டிக்கா கலாய்க்கிறாரு ப்ரோ. அவர் என்ன சொல்றாரு, நீங்க இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றீங்களே, நீங்க எப்படி ஐபிஎல் ஆட போறீங்கன்னு நொன்னீங்களான்னு கேக்குறாரு. 13-14 வயசுல வைபவ் சூரியவன்சி மாதிரியான பிளேயர் எல்லாம் ஆடிட்டு இருக்கும் போது 25 வயசுல நான் என்ன பண்றோம், இப்படி ஜாலியா வீடியோ உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க ஆடுறதெல்லாம் பத்தி பேசி. ஓகே, நம்மளால என்ன முடியுமோ அதை பெஸ்டா பண்ணுவோம், அவ்வளவுதான். பிரைம்ல கவுன் ஹே பிரவீன் தம்பேன்னு ஒரு சீரிஸ் ஒன்று இருக்கு, அதை போய் பாருங்கடான்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ணுவாங்க. திரும்ப 40 வயசுல நீ வந்து டெபியூ பண்ணலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் பேசல, எனக்கு கிரிக்கெட் வராதுங்க, ஆடி இருக்கேன், எனக்கு வராது, நான் ஒத்துக்கிறேன்.
அவ்வளவுதான், எனக்கும் வராது, ஒரு அளவுக்கு தான் வரும், அவ்வளவுதான் விட்டாச்சு. சோ அவரே ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஹரிஷ்னா நீங்க ஐபிஎல் ஆடினா எம்ஐக்கு ஆடணும்னு ஆசையா இல்ல சிஎஸ்கேக்கு ஆடணும்னு ஆசையா? நான் இப்ப இருக்கிற எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சதை வச்சு நான் ஆடணும்னா நான் சிஎஸ்கேக்கு தான் ஆடுவேன், அப்பதான் எம்ஐ ஜெயிக்கும். தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காரு. பரத்லாம் எதுக்கு ஷேவ் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணீங்க? பியர்ட் அண்ட் முடி காம்போ செமையா இருந்துச்சு. நல்ல கேள்வி. எங்க அப்பா இந்த வீடியோ பாத்துட்டு இருப்பாரு சரிங்களா. டாடி இந்த கேள்வி உனக்குதான், உனக்கா வச்சு ஏன் முடி வெட்டுன்னு சொன்ன அப்படின்னு. இது என்ன கேர்லி சில்க் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க நைனா பிடிச்சி வெட்டி விட்டாரு. எங்க அப்பா பாத்துட்டு இருப்பாரா உண்மையிலேயே. டாடி அது வந்து வரச்சனையில வர டைலாக், நாங்க எதுவுமே சொல்ல சரிங்களா. பட் ஆக்சுவலி அதுதாங்க, லைக் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ல இருக்கும்போது இது வெட்டலாம். ஏன்னா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபர் நான் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஒரு நிறைய கிளைண்ட்ஸை பார்ப்போன்றப்போ கொஞ்சம் க்ரூம் பண்ணி நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதனாலதான் வந்து வெட்ட ஆரம்பிச்சேன். அண்ட் இப்பவுமே பாத்தீங்கன்னா அதனாலதான் வெட்டினேன். ஆக்சுவலி மும்பை வரோன்ட்டு வெட்டினேன். திரும்ப வளர்ந்துரும். எனக்கு ஆக்சுவலி முடி வளர்த்தா பிடிக்கும், அதான் உண்மை. பரத்துக்கு ஒரு சீக்ரெட் அட்மைரர் ஒன்ன மட்டும் தான் சுதீப் கிஷான் சொல்லுவாங்களா ப்ரோ. சோ கடைசியா வந்து ரிஷப் பண்ட் பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டிருந்தாங்க. ரிஷப் பண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணீங்க ஸ்டார்டிங்ல, இப்போ வந்து அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ எல்லாம் போட்டீங்க, ஃபயர் விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது பாசிட்டிவா தான் சொல்லியிருந்தாங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வந்த கமெண்ட் என்னன்னா யூ கைஸ் கிரிட்டிசைஸ் ரிஷப் பண்ட் பட் நவ் யூர் அப்ரிஷியேட்டிங் ஹிம்னு ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலி இந்த சேனலோட மோட்டிவே அதுதான். நான் திரும்ப சொல்லிட்டோம், நாங்க வந்து ஒரு ஒப்பீனியன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒப்பீனியன் என்ன வேணா இருக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், ஒப்பீனியன் வேற, ஃபேக்ட் வேற. நான் ஃபேக்ட் தப்பு பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுவீங்க. நான் அடுத்த வீடியோலயே நான் வந்து கரெக்டும் பண்ணிருக்கேன், சாரி கேஸ் நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஒப்பீனியன் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் மாறும், உங்க ஒப்பீனியன் மாறும், ஆரிஸோட ஒப்பீனியன் மாறும். அந்த ஒப்பீனியன் என்ன யாரும் டிஸ்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒத்துக்கிறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது சரிங்களா. நம்ம இதுதான் வந்து ஆக்சுவலி பீடாக் சார்ட்டையுமே நம்ம ஒரு தப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா அவருமே ரீசென்ட் டைம்ஸ்ல அது பண்றாரு. நான் அது பாக்குறது சந்தோஷமா இருக்கு சரிங்களா. நிறைய பேர், நம்ம மட்டும் இல்ல, நிறைய பேர் கால் அவுட் பண்ணிருந்தாங்க. பீடாக் சாருமே வந்து அவர் ஒரு விஷயம் தப்பா சொல்லிட்டாருன்னா நான் தப்பா சொல்லிட்டாங்கன்னு ஒத்துக்கிறாரு. அந்த அக்கௌண்டபிலிட்டி, அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே வந்து அந்த சேனல் உருப்படும். அதை நாங்க பண்ணுவோம். நாங்க இப்போ இல்ல, முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கோம், ஃபியூச்சர்லயும் பண்ணுவோன்றதை தெரியப்படுத்திக்கணும்ன்றதை நான் விரும்புறேன். அவ்வளவுதான். ஆமா, தப்புனா சரண்டர் ஆயிடும், அவ்வளவுதான், தப்பே இல்லையே. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு பார்த்தா நான் ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு. ஸோ கடைசியா ஒரு கொஸ்டின் புஷி 017 கேட்டிருக்காரு. ஐ எம் ஷூர் யூ டூ வுட் ஹேவ் அதர் ஃப்ரெண்ட்ஸ் டூ who love cricket and are fans of different IPL teams. What made you guys think running this channel with you two as host would work? சரியான கேள்வி, தரமான கேள்வி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்க ஆரம்பிச்சதே வந்து ஆகாஷ் அவர் இருந்திருப்பாரு. அவர் எங்க ஃப்ரெண்டு தான். நாங்க வந்து சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் அந்த டைமை வந்து கொடுக்க முடியல எங்களுக்கு. லைக் வந்து நம்ம ரெகுலரா போடணும் அப்படின்றப்போ ரெகுலரா போடணும், அதுதான் வந்து எங்க பிளான். அன்பார்ச்சுனேட்லி அவரால் பண்ண முடியலன்றப்போ அவர் சரண்டர் ஆயிட்டாரு. இல்ல மச்சா எங்களால முடியல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நல்ல கேள்வி. இன்னொன்று என்னன்னா, நான் கிரிக்கெட் கான்டென்ட்டா நான் ஸ்ட்ராங் சரிங்களா. நான் நிறைய இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன், அது ஹரிஷ்க்கும் தெரியும். அப்புறம் ஹரிஷ் வந்து ஹோஸ்டிங்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாரு. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியெல்லாம் எதுக்கு போயிட்டு நம்மளே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது இல்லாம டிபெண்டன்சி, இப்ப அவர் ஒரு ஆபரேஷன்ல இருப்பார், நான் ஒரு ஆபரேஷன்ல இருப்பேன், மூணாவது வரவரு வேற வேலையில இருப்பார். 3 பேருமே ஜாயின் பண்ணி ஒரு டைம்ல வர்றது கஷ்டமா இருந்துச்சு. நடுவில் நிறைய பேர் நாங்க கெஸ்டா கூட்டு வந்தோம். அந்த ஆர்சிபி ஃபேன் சொல்லிட்டு அசார் கூட்டு வந்தோம், அவர் 2 வீடியோ பண்ணாரு. சுபாஷ் ஸ்ரீலங்கால ஒருத்தர் நாங்க கூட்டு வந்தோம், ஐபிஎல் நாஸ்டாலஜிக் மெமரிஸ் பேசுறதுக்கு. அவர் வேணுப்ரியன்றவர், அவரும் செம்ம இன்சைட்ஸ் கொடுத்திருந்தாரு, செமையா அவர் கொடுத்திருந்தாரு. ஷீட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்களுமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஃபுளுசர், அவங்களுமே வந்து பேசியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய பேர் நாங்க என்கேஜ் பண்ணுவோம் அப்பப்போ. ஏன்னா ரெகுலரா பண்ணதுக்கு காரணம் வந்து அவங்க டைமிங்ஸ் எல்லாம் நம்ம 3 பேருமே கோப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நாங்க இப்ப எடுத்தாலே இப்ப 3 மணி 4 மணினா கூட வீடியோ எடுப்போம், அந்த மாதிரி எல்லாரும் வர மாட்டாங்களா. ஸோ அதுதான். ஸோ ஓகே, இந்த Q&A செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து நாங்க எல்லாமே ஹானஸ்டா பதில் சொல்லிட்டோம். என்ன பெருசா ஒண்ணுக்கு இதெல்லாம் இல்ல, ஸ்பைசியா இல்ல. ரோஹித் சர்மாவா தோனியா, அதான் வந்து பெஸ்ட் ஐபிஎல் கேப்டன் தான் ஸ்பைசியஸான கேள்வி. மனசாட்சி தொட்டு நான் சொன்னதான் சொல்லிட்டேன், நான் ரோஹித் சர்மா தோனின்னு கேட்டப்போ. இதை விட ஹானஸ்டா வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து இது மாதிரி இன்னொரு Q&A செஷன்ல வந்து போக சந்திக்கலாம். அண்ட் 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிருக்கோம், ரொம்ப நன்றி. 5000 இந்த வீடியோ போலாம்னு நினைச்சோம். 6000 வந்துட்டோம், ரொம்ப 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 நன்றி. ஸோ இது மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து இந்த சேனலை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி இல்ல நிறைய கிரிக்கெட் ரிலேட்டடா கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு ரிகார்டிங்மெண்ட்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.